சத்துணவு திட்டத்தில் அனைத்து பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் முதல்வரின் கவனத்தை ஈர்த்திட 24 மணி நேர உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கும் ஊழியர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், சத்துணவு திட்டத்தில் 63,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும், ஆண் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் ராஜா தலைமையில் நிர்வாகிகள் விஜயா, பிரியா, ஜோதி, நாகலட்சுமி மற்றும் அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் செங்குட்டுவன், பரமேஸ்வரி, ஜெயசித்ரா, தம்பிதுரை உட்பட ஏராளமான சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.